ரன்பீர், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ கூடிய சீக்கிரமாவே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோலியா மாற போற. நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உண்மையிலே ரொம்ப லக்கி. உங்களுக்கு டான்க்கு என்கேஜ்மெண்ட் கூட நடக்கல, ஆனா அதுக்குள்ள ரன்பீர் எனக்கு சொந்தமாயிட்டான். இந்த சந்தோஷமான செய்தியை கொண்டாட நான் ஸ்வீட் கொண்டு வரேன். அட நீ இரு, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். அது இல்லாம நேத்து தானே பண்டிகை முடிஞ்சது, வீடு ஃபுல்லாவே ஸ்வீட் கடையா மாறிடுச்சு. நான் போய் எடுத்துட்டு வரேன். ரியா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. மொத்த வீடும் சந்தோஷத்துல இருக்கு, ஆனா உன் முகத்துல சந்தோஷத்தை இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா. எல்லாரும் சாப்பிட்டுதான் ஆகணும். யாருக்காவது சுகர் இருக்கு அது இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, அபில இருந்து ஆரம்பிக்கிறேன். டாட், கேளுங்க. எதை பத்தி? ஷாப்பிங்க பத்தி தான். ஆஸ்கர். மீரா, உனக்கு ஷாப்பிங் பண்ணுமா? வா, நான் உன்னை ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறேன். ஆனா உங்களுக்காக நான் காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நீங்க இதை குடிங்க, ஏன்னா ஆறிக்கிட்டு இருக்கு. காஃபி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கறது இந்த மாதிரி காஃபி தான். காஃபி குடிக்கிறத விட்டுட்டேன். I'll wait for you. வா, நீயும் டிஃபன் சாப்பிடு. அபி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், ஆனா அவனுக்கு அதுல சந்தோஷமே இல்ல. அதே மாதிரிதான் ரன்பீரும் இந்த கல்யாணத்துல சந்தோஷமே இல்லாம இருக்கான். ஒருவேளை அவன் வேற யாரையோ காதலிக்கிறான் போல இருக்கு. வா 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 வா. வாங்க வாங்க வாங்க. சரிதாமா, நீங்க போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். நான் வந்தா என்ன பண்ண போறேன்? நீ இங்க என்ன பண்ண போற? எங்க கூட வா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் இங்கே இருக்கேன். ப்ளீஸ் நான் சொல்றத நான் கேளுங்க. சொல்றத கேளுமா. எக்ஸ்கியூஸ் மீ, பார்த்து நடக்க மாட்டீங்களா? வழியில ஆள் நிக்கிறாங்கல்ல. சாரி மேம். நீங்க தான் நடந்து போற வழியில குறுக்க நிக்கிறீங்க. அதுக்காக இடிச்சிட்டு போயிருவீங்களா? எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்ல மாட்டீங்களா? தள்ளி போங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன முறை இது? நீ தள்ளு, நான் இவங்களோட வழி பண்றேன். பரவாயில்ல, போகட்டு விடுங்க. அது எப்படி விட முடியுமா? இவங்க இடிச்சது மட்டும் இல்லாம தப்ப நம்ம மேல சொல்றாங்க. இது என்ன நியாயமா? ஏய், ஏற்கனவே லேட் ஆச்சு, வா போலாம். ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க? இங்க பாரு, காலையில எல்லாருக்கும் ஏதோ அர்ஜென்ட்டான வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல பொண்டாட்டியோட சண்டை போட்டிருப்பானுங்க, இல்ல வேற யார்கிட்டயாவது அடி வாங்கிருப்பானுங்க. அதான் இப்படி இடிச்சிட்டு போறானுங்க. அவங்க போட்ட விடுங்க, வாங்க நாம போலாம். வாங்க வாங்க. போயிட்டாங்க, இல்லனா உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். வா பிராச்சி, வாங்க வாங்க. சரி வா. டோனி, யாரு இவங்கெல்லாம்? நேத்து மோகன் சார் பொண்ணோட கல்யாணம் இல்லையா? நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் நிறைய குடிச்சிட்டாங்க, இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. மோகன் சார் கல்யாண வேலையில பிஸியா இருக்காரு. அப்புறம் இன்னைக்கு கடைக்கு பொருட்கள் எல்லாம் வருது இல்லையா, அதனாலதான் இவங்கள அவரு என் கூட அனுப்பிச்சு வச்சாரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. இவன் பேரு குரு, இவன் பேரு செலஸ். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஆன்டிக் பொருள் எல்லாம் வருது இல்ல, அதை இறக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இங்க வா. அட யாருப்பா இவங்கெல்லாம்? இவங்களை நம்பலாமா எப்படி? அந்த பொருளுடைய மதிப்பு 70 லட்சம் உனக்கு தெரியும்ல. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, கவலைப்படாதீங்க. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல இல்ல, என்னைக்கு என் உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை பணைய வச்சியோ அப்பையில இருந்து உன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. இப்பவும் அதே நம்பிக்கையில இருக்க, பயப்படாதீங்க. சில பொருட்கள் வர வேண்டி இருக்கு, சிலது வந்துருச்சு. அதை கவனமா பாத்துக்கங்க. ஓகே. அப்புறம் இன்னைக்கு நம்ம ஷோரூம்க்கு அபிஷேக் பிரேமிகரா வர போறாரு. அவர் நம்மளுடைய பெரிய கிளையண்ட். எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கங்க. சரி, போய் வேலையை பாருங்க. போலாம். வா பிராச்சி, சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். பிராச்சி, ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். என்னாச்சு? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். வா, நாங்க இப்ப வந்துடுறோம். எஸ் மேடம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா?
இந்த இடத்துல ஹெல்ப் பண்றது கூட ஆளுங்க இருக்கீங்களா? என்னாச்சு மேம்? யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல? இங்க வேலை பாக்குறவங்கள தான், வேற யாரும் நான் சொல்ல போறேன். நீங்க என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஒரு சின்ன செயினை சரி பண்றதுக்காக கொடுத்திருந்தேன். 10 நாள் ஆச்சு, இன்னும் சரி பண்ணவே இல்ல. சரி வாங்க, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். ப்ளீஸ் என் கூட வாங்க. ஏய் மறந்துடாத, நாம சண்டை போடணும். இங்க பாருங்க சரிதா ஆண்டி, நான் உங்களை இன்னைக்கு உண்டுலன்னு பண்ண போறேன். நீங்க பக்கத்துல போறீங்க, வாங்க. வா. என்ன ஆச்சுமா? என்ன பேசணும்? உனக்கு என்ன ஆச்சு? என்ன சொல்றீங்க? நீ யார்கிட்டயும் இந்த மாதிரி பேச மாட்ட. ஏன் இன்னைக்கு இப்படி? நீ ஏதாவது நினைச்சு டென்ஷனா இருக்கியா? இல்லம்மா, அப்படி ஒண்ணும் இல்ல. நீ தேவையில்லாம அவங்க கூட பிரச்சனை இல்லம்மா, பண்ண. அவங்க இடிச்சிட்டு போனாங்கம்மா. சாக்கடை மேல கல் எறிஞ்சா சாக்கடை நம்ம மேலதான் படும். தப்பு அவங்களோடது. தப்பு அவங்கள்தாவே இருக்கட்டும். ஆனா நீ வாயை மூடிட்டு இருந்திருக்கணும். வீட்டுல நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா வெளியில வந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அவங்க வர பாக்குறதுக்கு நல்லவங்களாவே தெரியல. எப்ப இதெல்லாம் கத்துப்ப? உங்களுக்கு எப்படி அவங்க தப்பானவங்கன்னு தோணுது? தெரியல. ஆனா கண்டிப்பா அவங்க நல்லவங்க கிடையாது. அவங்க கிட்ட மோதிரத்து சரியில்லை. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க எல்லாரும் இந்த கார்டை வச்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. Dad, what's this? இந்த கார்டை நீங்களே வச்சுக்கோங்க, ஓகே? நீங்க மட்டும் எங்களோட வரலன்னு வைங்க, நாங்களும் உள்ள போக மாட்டோம், ஓகே? நான் உள்ள வந்து என்ன பண்ண போறேன்? மீரா, நீ ரியா கூட்டிட்டு போய் ஷாப்பிங் பண்ணிடுனா? No, this is not done, Dad. Dad, it's very simple. நாங்க பண்ண போற பர்ச்சேஸ்க்கு பேமெண்ட் நீங்க உங்க கையால வந்து கொடுக்கணும், ஓகே? வாங்க. ஓகே ஃபைன், உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமா எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள நான் போய் மிட்லால போய் பார்த்துட்டு வரேன். Who's that? இந்த கடையோட ஓனர். அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. I will meet him and I will come back. என் பையன் ரன்பீருக்காக நான் உங்க பொண்ணு ரியாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன், நானும் பிராச்சியும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோன்னு. ஐ திங்க் இன்னைக்கு அவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து கல்யாணத்தை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயம் கூட பண்ணலாம். நீ கூடிய சீக்கிரமாவே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோலியா மாற போற. ரன்பீர், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அழாத ரன்பீர், உன்னோட கண்ணீரை தொடச்சுக்கோ. என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட வாழ்க்கையில பிராச்சி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா அந்த வாழ்க்கையில உன்னோட அம்மா இல்லைன்னா அப்புறம் அந்த வாழ்க்கைய வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ரன்பீர், நீ உன்னோட பிராச்சியை மறக்கிறது தான் நல்லது. அவளை சந்திச்சதை நீ மறந்துரு. அந்த ரிங்க மறந்துரு. அவளுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ மறந்துரு. அவளுக்கு கொடுத்த வாக்க மறந்துரு. பிராச்சியவே மறந்துரு. அவ உன்னோட தலையெழுத்துல எழுதப்படலன்றத மறந்துரு. இந்த உலகத்துக்கு நீ எப்படி வந்த ரன்பீர்? உன் அம்மா மூலமா தானே வந்த. உன் அம்மா இல்லைன்னா நீ இல்ல, நீ இல்லைன்னா பிராச்சி இல்ல, யாரும் இல்ல. இந்த உலகத்துக்கு உன்னை கொண்டு வந்ததுனால உன்னோட மம்மிக்கு தேங்க்ஸ் சொல்லு. அவங்க கொண்டு வந்ததுனாலதான் நீ இந்த உலகத்துக்கே வந்த. அதனாலதான் நீ பிராச்சியை பார்த்த. இவ்வளவு செல்ஃபிஷா இருக்காது ரன்பீர். உனக்கு பிராச்சியோட காதல் ஞாபகம் இருக்கு, ஆனா உன்னோட அம்மாவோட அன்பு ஞாபகம் இல்லையே. சரி, ஏன்னா நீ சிரிச்சாதான் உன்னோட அம்மாவோட முகத்திலயும் சிரிப்பு நிரந்தரமா இருக்கும் ரன்பீர். அட நான் எப்படிப்பா சிரிக்கிறது? பிராச்சியையும் நான் காதலிக்கிறேன் இல்லையா? அவளை பிரிஞ்சுட்டு நான் எப்படி சிரிக்கிறது? ரன்பீர், என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர் யூ ஓகே? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா என் கூட வா. அண்ணே அவருடைய என்கேஜ்மெண்ட்டுக்காக ஷாப்பிங் போயிருக்காரு. நம்ம கன்சர்னுக்கான ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு ரன்பீர். அந்த மீட்டிங்க்கு நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். ஆனா டாட் அந்த கம்பெனிக்கு பார்ட்னர் இல்லையே. ஆனா உனக்கு மாமனாரா வர போறவரோடது இல்லையா? ரியாவா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இதுல நீதானே பாக்கணும். மெஹரா ஃபேமிலியோட நீயும் ஜாயின் ஆக போற. அதனால பிசினஸ்லயும் இன்வால்வ் ஆயிடு. விக்ரம் கிட்டயும் நான் பேசிட்டேன். சரி, என் கூட வா. நீங்க போங்க, 2 நிமிஷத்துல நான் வரேன். ஓகே. செமடா செம, வேற லெவல்ல ஏற்பாடு பண்ணிருக்கடா. கண்டிப்பா இதுக்காக நான் உனக்கு தனியா பணம் தருவேன்னு. தேங்க்யூப்பா. நீங்க வேலைக்கு சேர்ந்து 2 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள சேட்டை கையில போட்டுக்கிட்ட. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. போன மாசம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயில இருந்து வெளியே வந்தாங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவ்வளவுதான். எப்படி? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிளான் போட்டோம். அப்புறம் ஒரு நாள் ராத்திரி நிறைய நகையோட வீட்டை விட்டு அவர் வெளியே வந்தாரு. அப்புறம் நம்ம ஆளுங்க அவர் அட்டாக் பண்ணாங்க. அவர் மயக்கம் ஆயிட்டாரு. அவர் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தப்ப என் முகத்துல அடிபட்டு இருந்தது. மிச்ச கதை எல்லாமே என் சொந்த கதை. நான் அவர்கிட்ட என்ன சொன்னா, நான் உங்களை மட்டும் இல்ல என் உயிரை பணையம் வச்சு உங்களோட பல லட்சம் நகையை காப்பாத்திட்டேன்னு சொன்னேன். அப்ப இருந்து சேட்டு என்ன முழுசா நம்பிட்டாரு. அப்படின்னா சேட்டு முழுசா உன் கைக்குள்ளன்னு சொல்லு. அது மட்டும் இல்ல, சேட்டு இதையும் சொன்னான். நீ நினைச்சிருந்தா பல லட்சம் நகையோட இங்க இருந்து ஓடி போயிருந்திருக்கலாம். ஆனா நீ ஓடல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சேட்டு மொத்தமா என்கிட்ட சரண்டர். ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா?
அந்த சேட்டுக்கு நாம ஆசைப்பட்டது பல லட்சம் மதிப்புள்ள நகைன்னு தெரியாது. ஆனா நாம ஆசைப்பட்டது இந்த ஒட்டு மொத்த கடையும் தான். அப்புறம் அந்த 50 கோடி மதிப்புள்ள வைர நெக்லஸ் தான். ஓகே, இது வரைக்கும் பிளான் சக்சஸ் தான். இப்ப பொருள் எங்க இருக்குன்னு சொல்லு. அது ஆன்டிக் ஜுவல்லரி ரூம்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் அங்கேயும் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்படின்னா நாம திருடுத்தனம் பண்றதுக்கு நமக்கு நிறைய பொருட்கள் வேணும். மிஸ்டர் மெக்ரா, வணக்கம். வணக்கம் மித்லாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். ஆலியா மேடம் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு காட்ட போற நெக்லஸ பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்க. நீங்க எனக்கு காட்டாதீங்க. வரப்போற அம்மாவோட என் பொண்ணு இங்க வந்திருக்கா. சரி சரி, அவங்களுக்கு காட்டுங்க, அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. அதோ அந்த லேடி இருக்காங்களே, அந்த பொண்ணு கூட இருக்காங்களே. அந்த பொண்ணு என் பொண்ணு. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா? ஆக்சுவலி எனக்கு 2 பொண்ணுங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ காட்டுங்க, அவங்களே செலக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை மீட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். உங்களுக்கு அவரை தெரியுமா? ஒருவேளை அவருக்கு என்ன தெரியுமோ என்னமோ. சரி, நீங்க போய் அவரை மீட் பண்ணுங்க. நான் போய் சரிதா ஆண்டியை பாத்துட்டு வந்துடுறேன். ம்? சரி. கொடுத்து 10 நாள் ஆகுது. 10 நாளா? அப்ப இவங்க மேல கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதா சரிதா ஆண்டி. இவங்களும் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சாதான் இத ஒழுங்கா ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. மேடம், இது ஒண்ணும் பெரிய இஷ்யூ இல்ல. இப்ப இந்த முடிஞ்சு. செயின் எப்படி கொடுத்தோமோ அப்படியே இருக்கு. இது நீங்க சரிப்படவே இல்ல. இத மட்டும் நீங்க ரெடி பண்ணி தரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த இடத்துல இந்த கடையே இருக்காது. ரமேஷ், நீங்க ஏன் இத சரி பண்ணி இன்னும் உங்களுக்கு தரல? ஒரு நிமிஷம். சொல்லுங்க சேட். ரோகன், மிஸ்டர் அபிஷேக் மேக்ரா வந்திருக்காரு. சீக்கிரமா வந்து அவங்க ஒய்ஃபையும் பொண்ணையும் அட்டெண்ட் பண்ணு. சீக்கிரம். ஓகே சேட், நான் இப்ப வந்துடுறேன். ஏய், ஒரு நிமிஷம். நீ எங்க போற? நீ இங்க இருந்து போயிட்டா எங்களுக்கு யாருப்பா ஹெல்ப் பண்ணுவா? நீ தான் ரொம்ப நல்லவனா இருக்க. நீ தான் இப்ப எங்களுக்கு தேவை. போகாது நீ. நீங்க 1/2 hour கொடுங்க, இவரு உங்களுக்கு சரி செஞ்சு தந்துருவாரு. 1/2 hour இல்லையா? ஏன் மேடம், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஓகே சரி, 1/2 hourக்குள்ள உங்க செயினை சரி பண்ணி தரலனா நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஃப்ரீயா. நாங்க என்ன குழந்தைங்களா? ஸ்வீட் தரேன்றீங்க? கொடுக்கறதா இருந்தா நல்ல கிஃப்டா கொடுங்க. பேசாம 5 கிராம் கோல்டா கொடுங்க. மேடம், உங்களோட இந்த சின்ன கோல்ட் செயினுக்கு நான் எப்படி அவ்வளவு பெரிய நீங்க gift பாருங்க, கொடுக்கறது? நீங்க மட்டும் நான் சொன்ன கிஃப்ட் கொடுக்கலன்னா நான் அப்புறம் கத்துவேன், ஊரை கூட்டுவேன். உங்க கடமானம் தான் போகும். இப்பவே கத்துறேன். இங்க பாருங்க, கேளுங்க. இல்ல மேடம், அவசரப்படாதீங்க. மேடம், 1/2 hourக்குள்ள உங்க செயினை சரி பண்ணி தரலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் காசுல இருந்து தான் கொடுக்கணும். அப்புறம் நீங்க அந்த 1000 ரூபாய் வச்சு உங்க செயினை வெளியே எங்கனாலும் ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம உங்க செயினை நீங்க ஃப்ரீயாவே சரி பண்ண முடியாது. சரி, ஆனா வார்த்தைலாம் மாற மாட்டீங்களே? இல்ல மேடம், நான் மாற மாட்டேன். சரி போலாம் சரிதா ஆண்டி. இந்தா 1/2 மணி நேரம் இருக்கு. வா 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 வா. 1000 ரூபாய் ஒன்னும் சாதாரண இல்ல. நமக்கு எப்படி இருந்தாலும் லாபம் தான். ஏன்பா, ஏன் இதை உன்னால சரி பண்ண முடியல? ஏற்கனவே நீங்க ரொம்ப நிறைய ஒர்க் கொடுத்திருக்கீங்க சார். அப்படியா? என்னை விட உனக்கு அதிகம் இருக்கா? அங்க அபிஷேக் மெஹ்ரா அவரோட ஒய்ஃபோட இங்க வந்திருக்காரு. அப்புறம் நான் இங்க யாரு? அபிஷேக் பிரேம் மெஹ்ரா தெரியாது? டோனி, இங்க வா. இவன் கிட்ட அபிஷேக் பிரேம் மெஹ்ரா யாருன்னு சொல்லு. இப்ப இந்த ஷோரூமுக்கு வந்திருக்கிற பெரிய ஆள் அவர்தான். ஒவ்வொரு ஷோவ்லயும் அவர் கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாரு. சரி போங்க போங்க, அவங்க உங்க வேலையை பாருங்க. ரெண்டு நிமிஷம்.
மிஸ்டர் அபிஷேக் பிரேம் மெஹரா. இங்க பாருங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் இதை வந்துட்டேன். எங்க போற? இங்க பாரு, ஐடி கார்டை கார்லயே வச்சுட்டேன். அது இல்லாம நம்ம உள்ள போக முடியாது. நான் போய் என்னடா சஹானா உன்னை கூட்டிட்டு வந்ததுல எனக்கு பிரயோஜனம் ஆயிடுச்சு. இருக்கிற நகையெல்லாம் எனக்கு போட்டு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அது போட்டு பார்க்க நமக்கு காசு வேணும் இல்லையா? அதுக்கெல்லாம் காசு தேவையில்ல, வாய்ப்பு தான் எதிர்பார்க்கணும். எனக்கு கல்யாணம் மட்டும் சொன்னேன்னு வைங்க, இவங்க நகை எடுத்துட்டு என் பின்னாடியே சுத்துவாங்க. அப்ப நம்ம வாங்க வேணாமா? ஆனா நம்ம என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் ஐடியா. ஆமா, கரெக்டா புரிஞ்சுப்பீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம 2 பேருக்கு இப்போ ஒன்னும் கல்யாண வயசு இல்லையே. உங்க வயசு மறந்துட்டீங்களா என்ன? ஏய், இப்ப கூட உன்னை என்னால தோக்கடிக்க முடியும், புரியுதா? ஹலோ, இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க 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 போலாம். ஐம் சாரி. அது இந்த மாதிரி தப்புக்கு யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தி ராக் ஸ்டார், எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா ப்ளீஸ்? யா ஷூர். லவ் யூ பிரக்யா. என் பேர் பிரக்யா இல்லையே. அட, எங்க போயிட்டாரு? டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? அவங்க இன்னும் வரல போல இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க வைஃப்க்கு அந்த சொல்ல புடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க. நான் போய் பாக்குறேன். அட, மேம் வந்துட்டாங்க. அவங்க ஷாப்பிங் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி சார், அவங்க ஷாப்பிங் பண்ணட்டும். நான் நம்ம ஷோரூம் உடைய ஸ்பெஷல் ஐட்டத்தை ஒண்ணு காட்டுறேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, அத அவங்களுக்கு காட்டுங்க. நான் ஒரு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. தாராளமா தாராளமா. மேடம் இங்க வர சொல்லுங்க. தேங்க் யூ. மேம், எங்க ஓனர் உங்களை கூப்பிடுறாங்க. ஓ அப்படியா? இதோ வரேன். சரி வாங்க வாங்க ப்ளீஸ். சார், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? அங்க ஒரு மேடம் பின்னாடி வராங்கல்ல, மிஸ்டர் மெஹராவுடைய வைஃப். அவருடைய தங்கச்சி கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அவரு 2வது கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாங்க. அதான் இப்ப புதுசா டெண்டர் வந்திருக்குல்ல, சில்வர் ஜூபிலிக்கு அப்புறம் 2வது கல்யாணம்னு. அதுதான் இது. நீங்க அவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கும் நல்ல நகையை காட்டுங்க. ஷூர் சார். வணக்கம். வணக்கம். நான் ரம்னிக் லால், இந்த கடையோட ஓனர். உட்காருங்க. இங்க வரவங்களுக்கு எல்லாம் நகை எப்படி பாக்கணும்னே தெரியாது. ஆனா உங்களை பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க நகையை ரொம்ப அழகா இட போடுறீங்கன்னு. அது அம்மா, சரிதா ஆண்டி சஹானா வந்துட்டாங்க. எங்க அங்க இருக்காங்க? இருக்காங்க. உங்க பொண்ணா? ஆமாங்க. ஏதாவது நகையை ட்ரை பண்ணி பாத்தியாமா? ஏன் பிடிக்கலையா? நல்லா இருக்கு, ஆனா எக்ஸ்பென்சிவா இருக்கும்ல. என்ன டபாஸ் பண்றீங்க? இந்த காலத்துல பசங்க கிட்ட பணம் இருக்குமா என்ன? பணம் உங்க அப்பா அம்மா கிட்ட தான் இருக்கும். பரவாயில்ல, உங்களுக்கு என்ன நகை வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இப்ப வந்துடுறேன். ஆக்சுவலி நீங்க சித்தி, அது நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம். என்ன வாங்கிக்கிறது? இவர் என்ன இஷ்டத்துக்கும் ஏதோ சொல்லிட்டு போறாரு. நம்ம யாருன்னு தெரியாம இவர் பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு போறாரு. இன்னைக்கு மொத்த ஷாப்பிங்கும் பண்ணிட வேண்டியது. ஆமா, ஆரம்பிக்கலாமா? நீங்க தாராளமா பண்ணுங்க, எனக்கு எதுவும் இஷ்டம் இல்ல. ஆனா அதெல்லாம் சரி, நீ இரு. இங்க பாருங்க, இவங்களுக்கு தான் கல்யாணம், அதனால நல்ல நெக்லஸா காட்டுங்க. இத பாருங்க மேம். பாரு, கல்யாணம்னு உடனே எப்படி கவனிக்கிறாங்க பாரு, இல்லன்னா நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. ட்ரை பண்ணுமா, ட்ரை பண்ணு. ட்ரை பண்றதா? என்ன? நீங்க எனக்கும் ஒரு நெக்லஸ் காமிங்களே, நானும் உங்க பொண்ணாச்சு, அழகா தெரியணும்ல. அப்புறம் இவளுக்கும் காட்டுங்க. இவளும் இவளோட பொண்ணுதான், இவளுக்கும் ஒரு அழகான நெக்லஸ காட்டுங்க. சரி, உங்களுக்கு வேற ஏதாவது பொண்ணுங்க இருக்காங்களா? இல்ல, இப்போதைக்கு எங்களுக்கு 2 பொண்ணு தான். ஓ, இந்த ட்ரை பண்ணு. ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன ஜாலியா இருக்கும்? நீங்க ட்ரை பண்ணுங்க, எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன் பண்ணுங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். என்ன நீ? அம்மா, நீ எங்க போற? நீயும் சொல்லு. இந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு.
அப்புறம் எனக்கும் ஒரு அழகான நெக்லஸ் காட்டு என்ன? நாங்க அந்த நெக்லஸ் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் யாருக்குமே அடையாளம் தெரியக்கூடாது. யார் பொண்ணு, யார் ஆண்டி, அப்புறம் யாருக்கு கல்யாணங்கிற விஷயம் தெரியவே கூடாது. எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும். போய் கொண்டு வா. மேடம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. சூப்பர். நீங்க ஜூஸ் குடிங்க, நான் இப்ப வந்துடுறேன். அட ஜூஸ குடிச்சிட்டு போ. சரிதா ஆண்டி, நான் திட்டுன திட்டால ஜூஸ் எனக்கு இவ்வளவு மரியாதை வேற. நான் இன்னும் பயங்கரமா திட்டி இருந்தேன்னா இவங்க நமக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சரி சரி, சீக்கிரம் ஜூஸ குடி. சாரி. இப்ப ஷோரூம்லயே அவர் தான் ரொம்ப பெரிய ஆளு. ஒவ்வொரு ஷோவ்லயும் கோடி கணக்குல சம்பாதிக்கிறார். மிஸ்டர் அபிஷேக் பிரேம் மெஹரா. ஓ மை காட், நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். உங்களை பார்த்தது எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நைஸ் மீட்டிங் யூ. ஒருவேளை நம்ம பிளான்ல ஏதாவது சொதப்பிச்சுன்னா இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு இவரை தான் பயன்படுத்தணும். ஹலோ. எனக்கு அந்த கார்ட்ஸ் சீக்கிரமா வேணும். ஆல்ரைட், இந்த வாரத்திலே வேணும். ஓகே. நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். ஆனா நியாயமான காரணத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, தப்பான காரியத்தை புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன பேச வந்து இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன பேசினாலும் அது எனக்கு எதிராக தான் பயன்படுத்துவேன். இருந்தாலும் நான் சும்மா இருக்க போறதில்ல. நான் என்ன சொல்ல வந்தனும் சொல்லிட்டு தான் போவேன். ஏன்னா என் டென்ஷனுக்கு முழு காரணம் நீ. நான் இன்னைக்கு மீராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரியாவோட பிடிவாதம் தான். நான் உனக்கு அதை புரிய வைக்க தான் வந்தேன். ஆனா நீயும் கோவப்பட்டு என்னையும் கோவப்படுத்திட்ட. ஆமா, நீ என்ன சொன்ன? என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை வேணும் இல்லையா? சரி, நான் விடுதலை தர ரெடி.